ரதியக்காடுப்படியில் இன்றைக்கி சுட சுட வெண்பொங்கல், அப்புறமா சட்னி, தேங்காய் சட்னி தான் தாளிச்சிருக்கிறேன். தேங்காய் சட்னியில் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பொரியலில் அதிகமாக போட்டு தேங்காய் கம்மியாக வச்சு சின்ன வெங்காயம் ஒன்று போட்டு அரைங்க. ரொம்ப ஹோட்டல் சட்னி டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களுக்கு தண்ணியாக வச்சா தான் பிடிக்கும்பா பொங்கலுக்கு. வெண்பொங்கலுக்கு நம்ம இது பாசிப்பருப்பு அக்கா கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். வெண்பொங்கலுக்கு இப்போ நம்ம இது பாசிப்பருப்பு கம்மியாக போட்டு அக்கா நல்லா குளோவி ஆனதுக்கப்புறம் தாளிச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் டிஃபன் இதான் அக்கா வீட்டில். நல்லா குளோவியாக இருக்கும். பொங்கல் இப்படி குளோவியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கீ அக்கா கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். எதுக்குன்னா எங்களுக்கு ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ராலு, அதனால் கொஞ்சம் சுகர் அக்கா கம்மியாக நெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். நெய் அதிகமாக ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி ரதியக்கா வீட்டில் காலை டிஃபன் இது தான், வெண்பொங்கல் சட்னி. ரொம்ப ஹீட்டாக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப சூடாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா குளோவியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பொங்கல். இது வாயில் வைக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ. உங்கள் வீட்டிலாம் காலையில் டிஃபன் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள்.